சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி ஏரி முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. மொத்த அடியான 35 அடியில் தற்போது 34 அடியை எட்டியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1290 கன அடியாக இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன எழில்? ஆனந்தி, அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் மிக முக்கியமான ஏரியாக பார்க்கப்படுவது இந்த பூண்டி ஏரி. சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஏரியாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் ஒட்டுமொத்த கொள்ளளவு என்றால் 3231 மில்லியன் கனஅடி. கடந்த பென்சல் புயல் மற்றும் நேற்று பெய்த கனமழை காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த ஏரிக்கு வினாடிக்கு தற்போது 1290 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏரியை பொறுத்தவரையில் நீர்வரத்து என்பது இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை, அதே போல ஆந்திராவின் கிருஷ்ணா நதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், இப்படி இங்கே தண்ணீர் சேமிக்கப்பட்டுதான் புழல் மற்றும் சம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சென்னை குடிநீருக்காக அனுப்பப்படும். அந்த வகையில் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி ஆந்திரா மாநிலம் கண்டல் அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் பெறப்பட்டது. தொடர்ச்சியாக தற்போது வரை வினாடிக்கு 300 கனஅடி என்ற விதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய மழை காரணமாக இப்போது அந்த கிருஷ்ணா நதி நீருடன் இருந்து இப்போ 1290 கனஅடி வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இதன் ஒட்டுமொத்த உயரமான 35 அடியில் தற்போது 34.05 அடியை எட்டியிருக்கிறது. இது கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இது முழு கொள்ளளவை எட்டிருக்கக்கூடிய சூழல். தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த அணையை கண்காணித்து வருகிறார்கள். நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் தற்போது 1290 கனஅடி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீர்வரத்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழல் வந்தால் ஒவ்வொரு நீர் கொஸ்தலை ஆற்றில் ஒவ்வொரு நீர் திறக்கப்படும் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதும் இந்த மழையை பொறுத்தும் அதே போல நீர்வரத்தை பொறுத்துமே இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையில் இந்த ஒட்டுமொத்தமாக சென்னையின் குடிநீர் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய பூண்டியில் 88%, அதே போல புழல் ஏரி 84% எட்டியிருக்கிறது. சம்பரம்பாக்கம் ஏரி 80%, சோழவரம் ஏரி 22.5%, கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் 64% எட்டியிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி எழில்.